நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள், குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்துள்ள சவளுக்கொட்டாய் பகுதியை சேர்ந்தவர்கள் சரவணன். இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நல குறைவால் இறந்துவிட்டார். இவருடைய மனைவி செல்வி. இந்த தம்பதிக்கு ஹரிகாந்த் மற்றும் ஸ்ரீகாந்த் என 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் தங்களுடைய படிப்பை முடித்துவிட்டு தன்னுடைய தந்தையின் விவசாய தொழிலை கவனித்து வருகின்றனர். இதனிடையே சரவணன் உயிருடன் இருந்தபோது இவர்களின் நிலத்தின் அருகே இருந்த ஒரு பகுதியை அதே பகுதியை சேர்ந்த ராஜகோபால் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். இந்த நிலையில் செல்வி குடும்பத்தினர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் போடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கு வந்த ராஜகோபால் அங்கிருந்த பெண்களை ஆபாசமாக பேசியதுடன் எப்படி வீடு கட்டுகிறீர்கள் என பார்த்து விடுகிறேன் என கூறி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். அதோடு மட்டுமின்றி ராஜகோபால் தன் வீட்டில் இருந்து கடப்பாறையை கொண்டு வந்து அங்கு கட்டப்பட்டிருந்த அஸ்திவாரத்தை சேதப்படுத்தினார். இதனை அங்கிருந்த செல்வி தரப்பினர் வீடியோ எடுத்து காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தியிருந்தாலும் இதில் எந்த முடிவும் கட்டப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி ராஜகோபாலின் மகனான மைக்கேல் ராஜ் என்பவர் சுமார் 30க்கும் மேற்பட்டோரை அழைத்து வந்து அங்கு போடப்பட்டிருந்த அஸ்திவாரத்தை கடப்பாறை மூலம் அகற்ற முயன்றார். அப்போது திடீரென தகராறு ஏற்பட்டு செல்வியின் மகன்களான ஹரிகாந்த் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் பைக் பம்பரை வைத்து மைக்கேல் ராஜை சராமாரியாக தாக்கினர். அதில் படுகாயமடைந்த மைக்கேல் ராஜை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு தலையில் 8 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் செல்வியும் அவர்கள் தாக்கியதாக கூறி அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து அந்த கிராம மக்களிடம் விசாரித்த போது பல்வேறு பகீர் தகவல்கள் வெளியானது. காவேரிப்பட்டினம் பகுதியை சேர்ந்த விசிக கட்சியின் ஒன்றிய செயலாளர் புலி என்கிற ராஜேஷ் என்பவர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட பைக்குகளில் 30 பேரை மைக்கேல் ராஜ் வரவழைத்து சாதி பிரச்சனையை தூண்டும் விதமாக செயல்பட்டிருக்கிறார். பின்னர் கிராம மக்கள் அந்த புலி என்கிற ராஜேஷை சிறைபிடித்து சாதி பிரச்சனையை தூண்ட வந்திருக்கிறீர்களா, உங்க பவரை காட்ட வந்திருக்கிறீங்களா, நாங்களும் எங்க பவரை காட்டட்டுமா என கேட்டு இருக்கின்றனர். அதற்கு எங்களை பேசத்தான் கூப்பிட்டாங்க என புலி ராஜேஷ் கூற கிராம மக்கள் அவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கிருந்த பெண்களும் சுத்து போட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் விட்டால் போதும் என்று விசிக நிர்வாகி தலைமையிலான கும்பல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. இதற்கிடையில் யார் இந்த புலி என்று விசாரித்ததில் விஜயின் தீவிர ரசிகரான இவர் வயசு சிறுசு, வரலாறு பெருசு என பொங்கல், தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு விஜய் படத்தை வைத்து பேனர்களை வைப்பதுடன் தொட்டி ஜெயா, சிம்பு போல தன்னை நினைத்து ஒரு கூட்டத்தையே தனக்கென உருவாக்கி பல்வேறு ரீல்ஸ்களை வெளியிட்டு வந்துள்ளார். இதனிடையே புலி ராஜேஷ் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் காவேரிப்பட்டினம் ஒன்றிய இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வாங்கியுள்ளார். இந்த நிலையில் காவேரிப்பட்டினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏற்கனவே சசிகுமார் என்பவர் ஒன்றிய செயலாளராக உள்ள நிலையில் கோஷ்டி பிரச்சனை காரணமாக இருவருமே தங்களை ஒன்றிய செயலாளர்கள் என மாறி மாறி பேனர் வைத்து வருகின்றனர். இந்த சூழலில் ஊருக்குள் ஹீரோ போல் வலம் வரும் புலி ராஜேஷ் தனது சகாக்களுடன் ஊர் பிரச்சனையில் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்வது வழக்கம். இதே போல்தான் இந்த பஞ்சாயத்தும் இருக்கும் என நினைத்து தனது புள்ளிங்கோக்களுடன் சென்றவர்களை இவர்களின் கண்முன்னே பஞ்சாயத்து அழைத்தவரை சராமாரி தாக்கியுள்ளனர். இச்சம்பவம் காவேரிப்பட்டினம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
என்னடா பேசுனீங்க நான் கூப்பிட வருவாங்களா முடிச்சு போய் இவங்க கூப்பிட வர மாட்டாங்களா பத்தியா பேசுவாங்க சொல்லு இல்ல யாரா ஒரு ஆள் சொன்னா கேட்கணும் ஒரு அந்த பையனா தச்சிப்பா அப்புறம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.